ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல் இருக்கிற எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு 3 செட் கொடுத்துருக்காங்க. அதில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஏபிங்கிற செட் செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே ஏங்கிற செட்டை செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to the power ஆஃப் என்னு. இங்கே என் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூன்னா என்னென்னா ஹோல் நம்பர்னு அர்த்தம். அடுத்து என்னங்கிறது லெஸ் தென் 4ன்னுட்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நான் என்னோட வேல்யூ எழுதிக்கிறேன். ஒரு ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஹோல் நம்பர் 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3. அடுத்து லெஸ் தென் 4ன்னு கொடுத்ததுனால 4 விட கம்மியாக தான் இருக்கணும். அதனால் 3யோட நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 to the power ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எண்ணுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 to the power ஆஃப் 0வோட ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to the power ஆஃப் n. அதில் எண்ணுக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 to the power ஆஃப் 1 2. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to the power ஆஃப் n. அதில் எண்ணுக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 ஸ்கொயர் எனக்கு 4ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to the power ஆஃப் n. அதில் நான் 3யை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 to the power ஆஃப் 3 எனக்கு ஏங்கிற செட்டில் எனக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வருதுன்னா எனக்கு 1 ஆன்சராக வருது. அடுத்து 2ங்கிற ஆன்சர் வருது. அடுத்து 4 8ங்கிறது ஏவோட எலமெண்ட்ஸாக இருக்குது. அடுத்து பிங்கிற செட்டோட செட் பில்டர் ஃபார்ம் நான் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to the power ஆஃப் என்னங்கிறது ஏவோடது, 2nங்கிறது பியோடது. அதில் n பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துட்டாங்க. டபிள்யூனா ஹோல் நம்பர். அதில் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ என்னென்ன கிடைக்கும்னா ஹோல் நம்பர் கொடுத்ததுனால 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3. அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்ததுனால 4ம் ஈக்குவல் டு, அதாவது 4ம் எனக்கு என்னோட வேல்யூவாக வரும். அடுத்து நான் இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2n கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 into 0 எனக்கு 0. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. அடுத்து 2nக்கு பதிலாக 1 கொடுத்தேன்னா எனக்கு 2 into 1 2. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. என்னுக்கு பதிலாக நான் 2 கொடுத்தேன்னா 2 into 2 4. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. என்னுக்கு பதிலாக 3 கொடுத்தேன்னா 3 2s are 6. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. என்னுக்கு பதிலாக நான் 4 கொடுத்தேன்னா 2 into 4 எனக்கு 8ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு பிங்கிற செட்டில் என்னென்ன ஆன்சர்ஸ் எனக்கு கிடைக்குதுன்னா 0 2 4 6 8ங்கிற ஆன்சர்ஸ் எனக்கு கிடைக்குது. இப்போ செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்த ஏவையும் பியையும் நான் ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்து எழுதிட்டேன். சி ஏற்கனவே ரோஸ்டர் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ செட் பில்டரில் இருக்கிற ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணணும். அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ், அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். எனக்கு ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலா என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதை தான் நான் வெரிஃபை பண்ண போகிறேன். அப்படின்னா எல்ஹெச்எஸில் எனக்கு என்ன இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணோம். நான் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். 0 1 2 5 6. இப்போ இது ரெண்டுலேயும் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுறது தான் பி இன்டர்செக்ஷன் சி. அப்படின்னா என்னென்ன எனக்கு காமனாக இருக்குன்னா 2 எனக்கு காமனாக இருக்குது. அடுத்து 0 காமனாக இருக்குது. அடுத்து எனக்கு 6 எனக்கு காமனாக இருக்குது. வேறு எதுவுமே எனக்கு காமனாக இல்லை. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன் 1 2 4 8. அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன் 2 0 6. இப்போ ரெண்டு இதுலேயும் எது காமனாக இருக்குங்கிறத பார்க்குறோம். ரெண்டு இதுலேயுமே எது காமனாக இருக்குன்னா எனக்கு 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அதனால் 2 மட்டும் எழுதிக்கிறேன். இது எல்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால அதை நான் ஈக்குவேஷன் 1 டினோட் பண்ணிட்டேன். அடுத்து ஆர்ஹெச்எஸில் பார்த்தோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு தான் ப்ராக்கெட் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறனால அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுலேயுமே என்னென்ன காமனாக இருக்குன்னா 2 4 8 எனக்கு காமனாக இருக்குது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி
இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இங்கேயே கண்டுபிடிச்சிருக்கேன் 2 4 8. அடுத்து சிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குங்கிறத பார்க்கணும். இது ரெண்டுலேயும் எனக்கு 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் 2 தான், எனக்கு ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் 2 தான். ரெண்டுமே சேமாக இருக்கிறனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எழுதிட்டேன். ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.